சிம்ம ராசிக்காரங்க கூட்டத்தில் ஒருத்தராக நிற்க மாட்டீங்க. எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்தை தன்னோட வசப்படுத்தக்கூடிய சிம்ம குரலுக்கு சொந்தக்காரங்களா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தா சிங்கம் மாதிரி கம்பீரமானவங்களா இருப்பீங்க. சுயமரியாதையை உயிரையே காக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நான் யாருக்கும் சலட்சணம் இல்லை அப்படிங்கிறத கெத்தாக வந்து காட்டக்கூடியவங்க. உங்ககிட்ட அன்பாக பேசுனா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் பண்ணுவீங்க. ஆனால் அதிகாரத்தை காட்டினா அடியோடு வெறுத்தும் ஒதுக்கிடுவீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சிங்கத்தை இப்போ இருக்கிற கிரக நிலைகளை பொறுத்து இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத அந்த பதிவில் இப்போ சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலையில் குறிப்பாக அஷ்டம சனி கொஞ்சம் அசைச்சு பார்த்துட்ருக்குன்னு கூட சொல்லலாம். வெளியில் கெத்தாக சுற்றினாலும் மனசுக்குள்ளே 1000 கவலை ஓடிட்டு தானே இருக்குது. நீங்கள் நினைக்கிறது புரியுது, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்ச மாதம் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிநாதனாக இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு என்னென்ன அதிரடி மாற்றங்களை இப்போ தரப்போகிறாரு, எந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முழுமையான இந்த மாத பலன் உங்களுக்காக இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விக்கான விடை இந்த பதிவில் இருக்கலாம். இந்த பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிம்ம ராசி நேயர்கள்கிட்ட ஒரு குணம் இருக்குது, அதை பற்றி பேசலாம். பணத்தை விட மான மரியாதை தனக்கு சொந்தம், தனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொன்ன இந்த சிம்ம ராசி குணம் உங்கள் லைஃபுக்கு 100% பொருந்துதா இல்லையா? நீங்கள் இந்த சிம்மராசியில் மகம் பூரம் உத்திரம் இதில் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத இப்போ கமெண்ட் பாக்ஸில் அப்படியே தட்டிடுங்க. பார்க்கலாம் நம்ம சேனலில் எந்த நட்சத்திரக்காரங்க அதிகமாக இருக்கீங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த மாதத்தோட பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே காரிய வெற்றி பெற ஒரு எளிய பரிகாரம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அது என்னென்னா, இந்த மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபடுங்க. எலுமிச்சை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடும் போது மனசார உங்கள் வழிபாடை சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். இந்த எலுமிச்சை பழ தீபத்தை வீட்டில் ஒருபோதும் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது, கோவிலில் மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் சனிக்கிழமையில் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைங்க. அதோடு ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யுங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுனால மனசில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும், தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும். எல்லா விஷயத்தையுமே திறமையால் நன்மையை பெற முடியும். அவ்வளவு அற்புதமான வழிபாடு இது. இதை தொடர்ந்து செய்யுங்க, நன்மை பிறக்கும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே உங்கள் தைரியத்தால் நன்மையை பெற முடியும். எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே இந்த உண்மை உழைப்பு உயர்வு அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருக்கீங்க. உண்மை உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க. உண்மையாக இருந்தால் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பீங்க. இந்த சிம்மராசிக்காரங்க பொதுவாக சுயமரியாதை எந்த இடத்துலையுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. கொஞ்சம் ஈகோ இருக்கும், கோபமும் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் மாற்றிக்கோங்களேன், இன்னுமே நல்ல பலனை நீங்கள் பெற முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முதல்ல பிஸ்னஸ் வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு சூரியன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் பிஸ்னஸில் கொஞ்சம் அலைச்சலும் சின்ன சின்ன இடமாற்றங்களும் கூட வரலாங்க. அதை ஏற்றுக்கோங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டாளிகள்கிட்ட வரவு செலவு கணக்கில் ரொம்பவுமே தெளிவாக இருக்க பாருங்கள். எடுத்துமோ கௌத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இல்லாமல் செயல்படாதீங்க. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் அப்படின்னா கவனமாக நீங்கள் இருக்கணும். வரவு செலவு கணக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக எழுதி வச்சுக்கோங்க. புதுசாக பெரிய தொகை முதலீடு இந்த மாதம் செய்யலாமான்னு கேட்டால் இந்த மாதம் வேணாங்க, கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறோம், வேலைப்பளு அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் உங்களுக்கு கொடுக்குற வேலையை சிறப்பாக செஞ்சுருங்க. இப்போ வேலையை விட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வேண்டாம். ஏன்னா விட்டால் வேறு வேலை நல்ல வேலையாக கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்து செயல்படுங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் மாத கடைசியில் நிச்சயமாக கிடைக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்களேன். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலவையான பலன் தாங்க இருக்குது. வரவும் இருக்கும், அதே வேகத்தில் செலவும் இருக்கும். அது ஒரு சிலருக்கு சுப செலவாக கூட வரும், மருத்துவ செலவாக கூட இருக்கும். அதனால் வரவுக்கேற்ற செலவு இருக்குது, செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. அதே போல் வாங்குறதையும் தவிர்க்க பாருங்கள்.
உங்கள் வரவு என்னவோ அதுக்கேற்றது போல் பட்ஜெட் போட்டு பணத்தை கையாண்டா நன்மையை பெறலாங்க. உங்கள் சுய ஜாதக கணிப்பு எளிய முறையில் கணிச்சிக்கிட்டு இன்னுமே கிரக அமைப்பு எப்படி இருக்குது தனிப்பட்ட முறையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றது போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணாலே நீங்கள் எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெறலாம். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே ஈகோ வரலாம். ஈகோவை மட்டும் குறைச்சிக்கோங்க. நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற பிடிவாதம் பிடிக்காமல் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் இதனால் அமைதி வரும். அதே போல் உங்கள் வீட்டு ரகசியத்தில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொந்தக்காரங்கிட்டையோ நண்பர்கள்கிட்டையோ வீட்டு ரகசியத்தை பட்டு பகிராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவே உங்களுக்கு பின்னாடி ஒரு எதிர்ப்பாக மாறிடும் நீங்கள் வீட்டு ரகசியத்தை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது. குழந்தைங்களோட கல்வி அவங்களோட வளர்ச்சியில் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அவங்கவுங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா பாருங்களேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அலைச்சல் இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு, இந்த கண் எரிச்சல், இந்த ஒவ்வாமை அதாவது அலர்ஜி, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக வண்டி வாகனத்தை செயல்படுத்துங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய தடைகள் நீங்கி காரிய வெற்றி கிடைக்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அதான் சொன்னல இந்த வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபடுறதும், சனிக்கிழமை நாட்களில் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கிறதும், அதுக்கப்புறம் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். மன அழுத்தத்தை குறையும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். எந்த விஷயத்தில் எப்படி செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பட்ட கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, கடந்த 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே சிம்மராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இழந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா ஜோதிட ரீதியாக பாருங்கள், அஷ்டம சனி ராகு கேது 2ஆம் 8ஆம் இடமே சஞ்சாரமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கு இதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சந்தித்த கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் 100% உண்மையாக உழைச்சிருப்பீங்க. அந்த உழைப்பிற்கேற்ற பலனோ பாராட்டோ பதவியோ உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அது மற்றவங்க தட்டி கூட பறிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற குழப்பம் வந்திருக்கும் இல்லையா? கையில் பணம் வரும், ஆனால் அது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது. எதிர்பாராத மருத்துவ செலவு, வீண் விரயம், கடன் அடைக்கிறதுக்கு உங்கள் வருமானம் சரியாக பத்திருக்காது, அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் அப்படின்னு வாழ்க்கையில் ரொம்பவுமே கடன் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும். நீங்கள் உயிராக நினச்ச நண்பர்களோ உறவினர்களோ உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. யாரும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இந்த தனிமை வாட்டி வதச்சிருக்கும். எதிர்காலத்தை பற்றின பயம், தேவையற்ற கற்பனை, கவலை காரணமாக இரவு நேரத்தில் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கூட வந்திருக்காது. இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. கடந்த காலத்தில் இதில் ஒரு சில பிரச்சனையாச்சும் நடந்திருக்கும். ஏன்னா உங்கள் அமைப்பு அப்படி இருக்குது. இந்த மாதம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வர என்ன செய்யலாம், இந்த மாதம் எப்படியெல்லாம் இன்னும் நன்மை வரும் அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் ராசிநாதன் யார்? சூரியன் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் பிரச்சனை எதுவுமே இல்லை, கலவையான பலன்கள் உண்டாகும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வும், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வர்றதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மாற்றம் அப்படின்னு பார்த்தா, தொழில் வேலையில் பயணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத வீண் செலவை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். கடனை விரைவில் அடைக்கலாம். கடன் பிரச்சனை உங்களை ரொம்ப வாட்டி வதச்சிருக்கும் கடந்த காலத்தில். ஆனால் இப்போ வரவு நல்லா இருக்கிறதுனால அதை பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. அனாவசிய செலவை தவிர்த்துட்டா சேமிக்க தொடங்குங்க. பண வரவில் நீங்கள் கடனை அடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பமே தீருங்க. கணவன் மனைவி இடையில் நல்ல ஒரு புரிதல் வரும். அதனால தான் சொன்னோம், கடந்த காலத்தை விடவே இந்த மாதம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுவும் இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் சூரியன் தன்னோட சொந்த வீடாக இருக்கிற சிம்ம ராசிக்கே மாறுறாரு. உங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களும் அதிரடியான முன்னேற்றங்களும் வரும். கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்க தொடங்க போகுது இந்த மாதம். அதனால தான் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் கவனமாகவும் இருக்கணும். பேச்சில் ரொம்பவுமே நிதானத்தை நீங்கள் கொண்டு வரணும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கோபமான பேச்சு வம்பலை மாட்டி விட்டுரும். எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே அமைதியாக இருங்க. புதுசாக முதலீடு பண்ணுறதா இருந்தால் அதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். பெரிய அளவில் கடன் வாங்கி முதலீடு செய்கிறத இப்போதை இருக்கிற சூழலில் பண்ண வேணாம். உங்கள் தொழில் சார்ந்த திட்டத்தையோ குடும்ப ரகசியத்தையோ வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. கஷ்டத்திலிருந்து விடுபட உங்கள் குலதெய்வத்தையும் தினம்தோறும் வழிபடுங்க. எப்படின்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி
உங்கள் அன்றாட பணிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே வரும். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால சூரியனுக்கு அதிதேவதையாக சிவபெருமான் வராரு. சிவபெருமான் வழிபட ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுங்க. ஆன்ம பலம், தைரியம் இது ரெண்டுமே அதிகரிக்கும். சிவபெருமானோட பரிபூர்ண அருளுமே கிடைக்கக்கூடிய ராசிகளை நீங்கள் இருக்கீங்க. அதே போல் உங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளியவங்களுக்கு செய்யுங்க. இந்த 2 விஷயங்களுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் தரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.